காவி உபன்யாசமானது இன்றைய தினமும் இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 7வது பாசரமாக கீசுகீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குடல் ஆய்ச்சியர் காவிரி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு துவாரசாட்சர ஜபத்தையும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் பாராயணம் பண்ணிக்கொண்டே வரும் சமயத்திலே அந்த காவேரி நதிக்கரையிலே ஓர் ராட்சச ஸ்திரீயை கண்டார். இது ஏன் ராட்சச ஸ்திரீன்னு சொல்கிறோம்னா, அவரை பார்த்த உடனே எல்லாருக்குமே பயமாயிரும். அந்த அளவுக்கு அந்த ரூபமானது விகாரமாக, இந்த கோரைப்பல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பல்லு நீளம், கண்ணு பெருசு, பார்த்த உடனே பயந்து போயிடுவோம். அத்தோடு இல்லாமல் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாமல் போகும் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு வார்த்தையினால். அத்தோடு இல்லாமல் கைகள் புழுத்து புழுக்களால் வரிக்கப்பட்டு அநேக கஷ்டங்களை அனுபவித்து தன்னால் எதுவும் சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தோட ஒரு கஷ்டத்தோட அந்த அம்மா சுற்றிகிட்டே இருக்கா. இப்பேற்பட்ட அந்த ராட்சச ஸ்திரீயை பார்த்த உடனே இந்த தனேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய இந்த பிராமணனானவன் அவரை பார்த்த உடனே அவர் மேலே இறக்கப்பட்டு தான் கொண்டு வந்த அந்த காவேரி தீர்த்தத்தையும் அந்த தீர்த்தத்திலே ஆவாகனம் பண்ண துளசி விரத பெண் மேலே பார்த்து பரிதாபப்பட்டு அந்த தீர்த்தத்தை அவங்க மேலே புரோக்ஷணம் பண்ணான். அந்த புரோக்ஷணம் பண்ண உடனே அந்த தீர்த்த துளி பட்ட மாத்திரத்தில் அவங்ககிட்ட உள்ள தோஷங்கள் எல்லாம் விலகி பாபங்கள் எல்லாம் விலகி அதிரூப சௌந்தரியமாக மாறின அந்த பொண்ணு. அந்த ஸ்ரீ மாறின உடனே இவாளுக்கு லேசாக அந்த தனேஸ்வரன் பிராமணனுக்கு சற்றே வியப்பு, ஒரு பக்கம் ஆச்சரியம். அம்மா, நீங்கள் யார்? ஏன் இந்த மாதிரி இந்த பிறவி வந்துச்சு? ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்கள் பேர் என்ன ஏறு அப்படின்னு கேட்குறப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் முன்ஜென்மத்தில் பிறந்தேன். இந்த சௌராஷ்டிர தேசம் அப்படிங்கிறது ஆதி காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய குஜராத் சமீபத்தில் உள்ளது. அந்த சௌராஷ்டிர தேசத்தில் நான் பிறந்தேன். எனக்கு எல்லாருமே கலகி அப்படின்னு சொல்லி என்னை பெயர் சொல்லி கூப்பிடுவாள். இது கூட காரண பெயராக அமைந்ததே தவிர என்னுடைய உண்மையான பேர் இந்த மாதிரி கூப்பிட்டதுனால உண்மையான பேர் எனக்கு மறந்து போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு கலகத்தை செஞ்சு 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 எனக்கு கலகின்னு பேர் வந்துடுது. ஒரு வீட்டையும் விட்டு வைக்க மாட்டேன், எல்லா வீட்டுக்கும் போவேன், எல்லா தம்பதியும் பிரித்து வச்சுருவேன். அந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ணவே நான் ஒரு வீடு நிம்மதியாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது. அத்தோடு இல்லாமல் யாராச்சும் விரத அனுஷ்டானத்தோடு இருந்தால் அவளுக்கு என்னென்ன சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள விரதம் பண்ண விடாமல் பண்ணி, கோயிலுக்கு போக விடாமல் பண்ணி, மந்திரத்தை சொல்ல விடாமல் பண்ணி, இந்த மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் நான் பண்ணேன். பத்தாக்குறைக்கு யாராச்சும் என் பேர் கேட்கணும் வச்சுக்கோங்க, அவளுக்கு வசியம் மருந்து லேசாக கொடுத்துருவேன். அந்த நாள்லேருந்து அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு அவங்க ஆச்சாரத்தை விடுத்து அந்தளவுக்கு செய்யக்கூடிய வைபவமாக நான் நல்ல காரெல்லாம் இந்த மாதிரி பண்ணதுனால ஊரார் எல்லாரும் சேர்ந்து எனக்கு கலகக்காரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை ரீதியாக எனக்கு கலகி அப்படின்னு சொல்லி பேர் வச்சா. அப்படி வச்சதுனால நான் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு துர்குணத்தோடு வளர்ந்து வந்ததுனால என்னோட அப்பா அம்மா என்னை கல்யாணம் பண்ணால் மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கத்தோட ஒரு சர்வ லட்சணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வரனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சா. அங்கே வந்த அப்புறம் கூட எனக்கு மாறலை, ஏன்னா அப்பா அம்மா இருந்தால் என்னை அடித்து திருத்துவாங்க. ஆனால் இங்கே வந்த அப்புறம் என் புருஷன் என்ன மேலே கை வைக்க முடியுமோ? இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தா என்னை ஜெயிலில் தூக்கி போட்டுரும், அவரை நான் தப்பிச்சிருவேன். அப்படி இருக்கிறச்ச இவன் என்ன பண்ணுறாருன்னா, புருஷனுக்கு அடங்காமல் முன்னாடி செஞ்ச வேலைக்கு யாரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஆகையினால அந்த அபச்சாரம் அபத்தங்களெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2-3 குடும்பத்தை முன்னாடி செஞ்சுட்டே இருந்தால் கல்யாணத்துக்கு அடுத்து 10-15 குடும்பத்தை செய்ய ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஊராரெல்லாம் செய்கிறத பார்த்து ஊரார் என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் அவர் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சொல்லி காமிச்சா எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் சரி, இனிமேல் நம்ம உபாசன அக்னிஹோத்திரம் பண்ண முடியாது, நம்ம நித்தியவரியை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆகையினால அவள் வீட்டு பெரியவா எல்லாருமே சேர்ந்து
இந்த பொண்ணு இதே எப்படியே இருக்கட்டும், இவளை சொல்லியும் திருத்த முடியல, பட்டுன்னு திருந்த மாட்டேங்கிறா, ஆகையினால தண்டமா இவளே நிற்கட்டும். ஏன்னா சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்லி 4 வகையை திருத்தலாம்னு சொல்லியிருக்கா. சாமம்னா அமைதியாக சொல்கிறது, பக்குவமாக சொல்கிறது, பொறுமையாக சொல்கிறது, அந்த ரீதியாக சொல்லி திருத்தலாம். இதே நேரத்தில் சாமம் தானம் அப்படிங்கிறது சரி உனக்கு இதான் கொடுத்தா சரியாக வந்துடும், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டா, என் வழிக்கே வராதுன்னு சொல்லக்கூடிய ரீதியாக உனக்கு இதானம் வேணும்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டு அந்த தானமாக கொடுத்துட்டு அவனை நம்ம பக்கத்திலேயே வரவிடாமல் அவனை திருத்திடலாம். வேதம் அப்படிங்கிறதுன்னா பிரித்து பார்க்குறது, ஒப்பிட்டு பார்க்குறது. இந்த ரீதியாக அவள் எப்படி இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்கோ, நான் எப்படி இருக்கேன், உங்கள் பழக்கம் எப்படி இருக்குது, என் பழக்கம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பேதப்படுத்தி ஒருவகப்படுத்தி வேற்றுமைப்படுத்தி சொல்லி அவங்கள மனசை மாற்றலாம். இப்படி எல்லாம் சொல்லியும் திருத்த முடியலை அப்படின்னு சொன்னால் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தண்டம். இந்த தண்டம் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று தண்டம் தண்டம் தான், எதுவும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லி நாம் ஒதுங்கிடலாம். அல்லது தண்டம்னா தடி. அந்த தடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கையில் எடுத்ததுனால தான் தண்டாயுத பாணி. முருகனுக்கு தண்டாயுத பாணி தடி கையில் வச்சதுனால தண்டாயுத பாணி. அந்த தண்டத்தை எடுத்தால் தான் சாத்தி வரும். ஏன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி வரமாட்டான்னு சொல்லுவான். இந்த அடி அப்படிங்கிறது என்னன்னா திருவடி, எம்பெருமான் திருவடி. திருவடி வைபவம் நமக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாலோ அந்த மாதிரி கூட பிறந்தவா கூட அந்தளவுக்கு உதவி பண்ண மாட்டா. இதுதான் அசல் அர்த்தம். இந்த மாதிரி சாமதான பேத தண்டமாக இருக்கக்கூடிய 4 வார்த்தையில் 4வது வார்த்தையில் இருக்கக்கூடிய தண்டத்துக்கு கூட எனக்கு பிரயோஜனமாக போனதுனால என்னையை ஒதுக்கி வச்சுட்டு அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா. என் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சா. அந்த அம்மா நல்ல குணவாதி, ஒழுங்காக நிம்மதியாக சந்தோஷமாக சர்வ லட்சணத்தோட காலங்காத்தில் எந்திரிக்க வேண்டியது, வாசல் தொழிச்சு கோலம் போட்டு அதே மாதிரி நித்திய பூஜை என்ன பண்ணணுமோ, விரதத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லா பிரகாரம் பக்க பிரகாரம் புத்தகத்தில் என்ன சொன்னாங்களோ, காரியேஷு தாசி கருணேஷ மந்திரி ரூபேஷ லக்ஷ்மி க்ஷமையா தரித்ரி ஸ்னேகச்சமாதா சேனக்ஷ தேசியா ஷட் கர்மயுக்தாயம் குல தர்மபத்னி, நீதி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்லோகம். ஒரு பொம்மநாட்டிக்கு தர்ம பத்னி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா இந்த 6 கடமை பண்ணியிருக்கணும். இந்த 6 கடமைக்கு ஒழுங்கான வைபவமாக இந்த அம்மா இருந்து அவள் எல்லாருமே பண்ணதுனால அவளை எல்லாருமே கொண்டாடினா என்னையை ஒதுக்கி வச்சா. இதனால் எனக்கு என்னாச்சுன்னா அசூசை வந்துருச்சுன்னா பொறாமை வந்துருச்சு. என்னை யாருமே பார்க்க மாட்றா, என்கிட்ட யாருமே பேச மாட்றா, அவளைத்தானே கொண்டாடுறா. அப்போது இவள் வந்ததுனால தானே எனக்கு யாருமே கொண்டாட மாட்றா. அப்போ இவளை ஒதுக்கி வைக்கிறோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். இவளை செஞ்சால் தானே பிரச்சனை. இப்போ ஒருவேளை இவளை ஒதுக்கி வச்சுட்டா இன்னொரு பொண்ணு வந்துடுவா. அப்போது என்ன செய்யலாம், இது என் புருஷனை ஏதாச்சும் மாற்றி விட்டுட்டா அடுத்த பொண்ணு வர மாட்டா இல்லையா. ஆகையினால என் புருஷனுக்கு எப்படா வாய்க்கும், ஒரு நல்ல ஒரு 4 காலம் வரும், எனக்குன்னு ஒரு காலம் வரும், அந்த மாதிரி யோசனை வேண்டியே இருந்தால் அந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரி ஒரு பனிக்காலத்தில் என் ஓர்படியாவுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம், அதாவது உடம்பு முடியாமல் போச்சு, ஒரு குளிர் காய்ச்சல் மாதிரி வந்துருச்சு. அப்படி வர்றச்ச நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் சமைச்சு கொடுத்துருங்கோ, என்னால் முடியலை, காலங்காலத்தில் எந்திரிக்க முடியலை, நாளைக்கு விரத தினமாக இருக்குது, ஆகையினால காத்தால் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு, இனி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் புருஷனுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண விஷத்தை அவங்க சாப்பிடக்கூடிய அன்னத்தில் சேர்த்து கலந்து அவருக்கே தெரியாமல் கொடுத்துட்டேன். அவரும் தெரியாதனமாக சாப்பிட்டாரு. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வாங்கி கட்டி அவரும் கிளம்பிட்டார். அவர் போன அப்புறம் எனக்கு மனசு சந்தோஷமாயிடுது. ஏன்னா அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, இனிமேல் நான் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய வார்த்தையில் நிறைய விஷயம் அப்படி செஞ்சதுனால கடைசி காலத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் சேர்த்து மொத்தமாக தூக்கி போட்டு என் உடம்புக்கு கஷ்டமாகி யமகிங்கரர்கள் வந்தாங்க. என்னை தூக்கி வேட்டை நாயோடு சேர்த்து அழைச்சிட்டு போய் நேராக யம தர்பாரில் போய் நிப்பாட்டியாச்சு. அப்படி நிப்பாட்ட உடனே தர்மராஜன் கேட்டார், அம்மா இன்னைக்கு இவா என்ன பண்ணா அப்படின்னு கேட்ட உடனே சித்திரகுப்தன் வழக்கம் போல் என்ன ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே சொல்லிகிட்டே வந்தா. இவன் என்ன பண்ணா, ஏது பண்ணா, உலகத்தில் என்ன பண்ணா அப்படி சொல்லி வரிசையாக கேட்குறப்போ கொஞ்சமாக அப்படியே அவருக்கு கோபம் ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கராய பாப்பானாம் அபயாய சுதர்மினாம், யமதர்மராஜ ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய வார்த்தை பயங்கராய பாபானாம், யார் யார் பாபம் பண்ணாங்களோ அவருடைய முகத்துக்கு நான் பயங்கரமாக தோன்றுவேன். பயங்கராய பாபானாம் அபயாய சுதர்மினாம்,
தர்மத்தோட வாழக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நான் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பேன், அவங்களுக்கு சகாயமாக இருப்பேன், அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன்னு சொல்லி தர்மராஜ ஸ்தோத்திரம். அந்த ரீதியாக நான் செஞ்ச கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு, நான் செஞ்ச குணத்தை எல்லாம் பார்த்துட்டு தர்மராஜருக்கு நிறைய கோபம் வந்து, இவா வந்து 5 ஜன்மம் வரைக்கும் நாயாக பிறக்கட்டும், 5 ஜென்மம் வரைக்கும் ஒட்டையாக பிறக்கட்டும், 5 ஜென்மம் வரைக்கும் தவளையாக பிறக்கட்டும், 5 ஜென்மம் வரைக்கும் வல்லூரா பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரைசியாக தீர்ப்பு கொடுத்துட்டு 10ஆம் குறைக்கு விஷம் கொன்று கெடுத்த தோஷத்தினால இவளுக்கு மறுஜென்மம் அப்படிங்கிறது ஏற்படுறப்போ விகாரமான ரூபத்தோட இந்த பொண்ணு பிறக்கட்டும். அத்தோடு இல்லாமல் அவளால் சாப்பிடவும் முடியாமல், அந்த அவரையும் போக்கவும் முடியாமல் அந்த அல்லாடிட்டே இருக்கட்டும், புழுக்களால் வரிக்கப்பட்டு நிறைய கஷ்டம் அனுபவித்து சுற்றிட்டே வரட்டும். இதோட ஜென்மாவுடைய இந்த பாவங்களெல்லாம் எப்போ முடியுமோ அது வரைக்கும் இந்த பொண்ணு இதே மாதிரி சுற்றட்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு. இதை கேட்ட அப்புறம் எனக்கு அப்படியே அடி மனசு பயமாயிடுது. என்னடா இப்படியெல்லாம் செஞ்சால் நான் எப்போ முன்னாடி வர்றது, எப்போ நான் நல்ல வேலை பண்ணுறது அப்படின்னு சொல்லி உடனே அந்த நேரத்தில் ஒரு ஞானோதயம். ஏன்னா ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல குணத்தோட ஒரு சமைச்ச ஒரு அமைப்பு, விஷம் கொடுத்தது அடுத்த பிரச்சனை. ஆனால் பர்த்தாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ரீதியாக ஒரு அன்னம் பாலிப்பு செஞ்ச ஒரு காரணத்துக்காக அந்த ஞானோதயம் எனக்கு ஏற்பட்டு தர்மராஜன்ட்ட பிரார்த்தனை பண்ணேன், சுவாமி இதுக்கு விமோச்சனம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுவாமி என்ன சொன்னார்னா, தர்மராஜன் என்ன சொன்னார்னா, யார் ஒருத்தர் சுத்தியோட சுச்சியோட இந்த காவேரி தீர்த்தத்தையும் துளசி மகாத்மியம் உள்ள தீர்த்தத்தையும் எடுத்துட்டு உன் மேலே பிரதாபப்பட்டு அந்த தீர்த்தம் தொழிச்சா உனக்கு இந்த சாபமும் தோஷமும் விலகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த வைபவம் தான் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த தர்மதத்தன் பிராமணனுக்கு கண்ணில் இருந்து ஆறா தண்ணி வருது. இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காளே, இந்த அளவுக்கு ஜென்மமெல்லாம் எடுத்துட்டு இப்போ சாபத்தில் இந்த பொண்ணு நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு மேற்கொண்டு கமண்டல தீர்த்தை எடுத்துட்டு துவாரச ஜபம் எல்லாம் பண்ணி பின்னையும் புரோக்ஷணம் பண்ணான். அந்த புரோக்ஷணம் பண்ணதுனால துளசி விருத்தாந்த ரீதியாக அந்த அம்மையாராக மாறினவங்க அடுத்து அப்சர ஸ்திரீயாக மாறி தேவலோகத்துக்கு பயணம் ஏற்படுறதுக்காக ஒரு நல்ல ஒரு வாகனம் வந்து சேருது. கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய விமானம் வந்து சேருது. அப்படி வர்றப்போ புண்ணியசீலன் சுசீலன்னு சொல்லி இங்கே எப்படி 2 துவாரபாலர் இருக்காங்க, ஜெயம் விஜயன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த விமானத்துக்குரிய அதிபதியாக காவல்காரர்களாக புண்ணிய